சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scacas.ac.in. 4 years பிஃபோர் வரைக்கும் 21 வருஷமா தமிழ்நாட்டில் பிரியங்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இப்போ ஸ்டில் ஒரு 1000 பீப்புளில் ஒரு 100 பீப்புள்ஸ்க்காவது என்ன தெரியும். அதுக்கு காரணம் வந்து என்னோட ஆக்டிங் தான், ஸ்டடீஸ் இல்லை. டான்ஸ் படிக்கணும், தென் ஆக்டிங் படிக்கணும், எனக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எந்த பேரண்ட்டுமே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை வந்து மெயினாக கொண்டு வர மாட்டாங்க. ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தேன் அந்த 4 years. சம்டைம்ஸ் வந்து என்னால் வந்து நப்கின் வாங்கக்கூட கேஷ் இல்லாத மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன் அந்த பீரியடில். காலேஜ் கல்ச்சுரல் ஸ்டீமில் இருந்தேன் நான். ஸோ அப்போவே வந்து பிரியங்கான ஒரு நேம் இருக்கும் காலேஜில். பிரியங்கானா தெரியும், போனிடெயில் போட்டு ஆடிட்டே போவா, நடக்கும்போது கூட ஆடிட்டே போவா. சசியா நான் வந்து சொல்லியே ஆகணும், பிரியங்கா நீ வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுற, ஒரு போல்டாக இருக்க, நீயே வந்து சின்னதாக பண்ணிகிட்ருக்க, பெருசாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோவே என் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுத்தாரு. இந்த இடத்துல வந்து தேஞ்சிருக்கும், தேஞ்சி வந்து தடையுமே வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ரிகர்சலில் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, இந்த ஜால வந்து போயிட்டு லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பல்ஜ் ஆகிட்டு, தென் உங்களுக்கும் வர்தா மாஸ்டருக்கும் ஏதோ ஒரு சண்டே இருக்காமே. பிரியங்காவோட பெர்ஃபார்மன்ஸ், பிரதீப்போட பெர்ஃபார்மன்ஸ் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா என்னோட செமிஃபைனலிஸ்ட் ஜோடி ஆர் யூ ரெடியில் நீங்கள் வந்து ஆடினதை பார்த்தோம். சீரியல்ஸ் பண்ணுறீங்க, இப்போ கரண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கிறீங்க, சீரியல் தனம் அப்படின்றது. நிறைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? பட் ஆனால் அந்த இனிஷியல் ஸ்டெப், அந்த ஒரு முதல் அடி எடுத்து வைக்கும் போது ஏகப்பட்ட தடங்கள், சுற்றி இருக்கவங்களாம் ஏன் எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளே உட்காரும் போது நம்ம மேலே டவுட் படுற அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். செல்ஃப் டவுட்லாம் ஒன்று. அதை தாண்டி அதை பிரேக் பண்ணி நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர்றது பெரிய ப்ராசஸில். அது எப்படி நீங்கள் எடுத்தீங்க? யார் உங்களுக்கு அந்த தைரியம் கொடுத்தா? ஆக்சுவலாக எனக்கு யாருமே மோட்டிவேட் பண்ணல அந்த டைமில். ஸ்டார்டிங்னா இந்த மாதிரி சீரியல் இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு சினி ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு வீட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் வந்தது எல்லாருக்கிட்ட இருந்தும், ஒரு நெகட்டிவிட்டியானது. இதுக்குள்ளே போனால் உன்னை டேமேஜ் பண்ணுவாங்க, தென் நீ கரெக்டாக இருந்தாலுமே உன்னோட நேமும் டேமேஜ் ஆகும், நீ வந்து எப்படி போவேன்னு சொல்ல முடியாது, இது பாசிட்டிவாக தான் போகுமானா கிடையாது, நெகட்டிவாக தான் மோஸ்ட் ஆஃப் போயிருக்கு. ஸோ நீ ஏன் அதை சூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபுல்லாக வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து காலேஜில் 2-3 லெக்சரர்ஸ் எனக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எதுக்கு இதை சூஸ் பண்ணிகிட்ருக்க, நல்லா படிக்கிற, நல்ல எஜுகேஷன் லெவல் இருக்குது, ஸோ நீ நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி, இதில் எதுக்கு நீ வந்து சம்மந்தமே இல்லாமல் மீடியா எடுத்துக்கிட்டு அப்படின்னு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நீங்கள் வந்து என்ன இதுக்கப்புறம் நடக்க போகிறத பேசுகிறீங்க, நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, என்னோட பெட்டர்னு ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு படிப்பை விட நடிப்பில் அதிகம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் அதை கோ த்ரூ பண்ணலாம். அதில் நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன்னா, எஃபர்ட் எடுத்தேன்னா கண்டிப்பாக அதில் அச்சீவ் பண்ணலாம். இதே எனக்கு படிப்பு அதிகமாக வருது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை எடுக்கலாம். எனக்கு படிப்பா ஆக்டிங்கான்னு கேட்டால் நான் ஆக்டிங் தான் சொல்லுவேன். பிகாஸ் படிப்புன்றது ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு நாலேஜ், என்னென்ன இருக்குது, ஒருத்தர் பேசுகிறது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் போதும், அதுக்கு ரிப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ இது வந்து பெரிய படிப்பு லெவல் மேலே போகணும்னு எனக்கு பெருசாக ஆசை கிடையாது. பட் எனக்கு ஆக்டிங்கை பெருசாக கொண்டு போகணுன்னு ஆசை, ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் ரோல் கொடுக்கணும். இது வரைக்கும் பிரியங்கானா யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஒரு 4 years பிஃபோர் வரைக்கும் 21 வருஷமாக தமிழ்நாட்டில் பிரியங்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இப்போது ஸ்டில் ஒரு 1000 பீப்புளில் ஒரு 100 பீப்புள்ஸ்க்காவது என்ன தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்திருக்கேன். எஸ், அதுக்கு காரணம் வந்து என்னோட ஆக்டிங் தான், ஸ்டடீஸ் இல்லை. ஸோ அதனால் நிறைய டிமோட்டிவேட்டட்ஸ் இருந்துச்சு. மோட்டிவேஷனை தாண்டி ஒரு சிலர் மோட்டிவேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், பரவாயில்ல பிரியங்கா, யார் என்ன சொன்னா என்ன, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நீ பிடிச்ச மாதிரி இருந்தேன்னா நீ வேறு லெவலாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ண பீப்புள்ஸ் 1-2 பேர் இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி பார்த்தா டிமோட்டிவேட்டட் பீப்புள்ஸ் தான் அதிகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே வந்து லைக் ஒரு டான்ஸிங்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும் அப்படின்றது நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாவது கோச்சிங் போனீங்களா, இல்லை ஏதாவது கற்றுக் கொடுத்தாங்களா? ஏன்னா ஆல் ஆஃப் அசன் கண்டிப்பாக வராது இல்லையா? ஏதாவது நீங்கள் கண்ணாடி பார்த்து டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சீன் நீங்களே பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எடுத்தோடனே இப்படி வராது. ஒரு 4 years ஸ்ட்ரகிள்,
எங்கெங்கெல்லாம் நம்ம ஏறி வாய்ப்பு கேட்டிருப்போம், எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து லைக் நம்மளால் பண்ண முடியும் அப்படி தெரிஞ்சு கூட நம்மளுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் மேஜிக்காக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் நான் கிளாஸஸ் எல்லாம் போகல, டான்ஸுக்கும் சரி ஆக்டிங்க்கும் சரி. பட் எனக்கு போகணுன்னு ஒரு ஆர்வம் இருந்தது. பட் அதுக்காக நான் வீட்டில் அமௌண்ட் கேட்டாலோ இந்த மாதிரி எனக்கு இது படிக்கணும்னு இருக்கு, டான்ஸ் படிக்கணும், தென் ஆக்டிங் படிக்கணும், எனக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எந்த பேரண்ட்டுமே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை வந்து மெயினாக கொண்டு வர மாட்டாங்க, எஜுகேஷனை தான் மெயினாக கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியல. பட் எனக்குள்ளே எனக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, இது எப்படியாவது பெருசாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்பப்போ ரூமில் இருக்கும்போதெல்லாம் தனியாக மிரர் முன்னாடி சாங்ஸ் போட்டு நானே டான்ஸ் பண்ணுவேன். தென் வந்து டீம்மேட்ஸ் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் கல்ச்சுரல்ஸ் டீமில் இருந்தேன் நான். ஸோ அப்போவே வந்து பிரியங்கான ஒரு நேம் இருக்கும் காலேஜில். பிரியங்கானா தெரியும், போனிடெயில் போட்டு ஆடிட்டே போவா, நடக்கும்போது கூட ஆடிட்டே போவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அது வந்து நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது வேணும்னு ஒரு அடம் பிடிச்சி நிற்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்காக நானே என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் தனியாக. எதுவும் வந்து கிளாஸ் போயோ இல்லை வந்து யாரோட சப்போர்ட்டோடையோ நான் எதையுமே வந்து மூவ் பண்ணணுன்னு நினைக்கல. ஆக்டிங்குமே அப்படி தான். என்னோடய ஃபோனில் வந்து செல்ஃபி கேமரா ஆன் பண்ணிவிட்டு நானே அழுது பார்ப்பேன், சிரித்து பார்ப்பேன், என்னோடய ஸ்மைல் எப்படி இருக்குது, என்னோடய அழுகை எப்படி இருக்குது, தென் அந்த மாதிரி ஒரு விஷயமும் நான் நோட் பண்ணி பார்ப்பேன். பட் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நெக்ஸ்ட் அகெயின் ஒரு 1 வீக் அப்புறம் அதே திருப்பி பண்ணி பார்ப்பேன், இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1 வீக்கில் நம்ம என்ன மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட க்ரோத் என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி தான் பெருசாக கிளாஸஸ் எல்லாம் எதுவும் போகல, செல்ஃபாக நீங்களே உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நம்மளை வந்து லைக் இனிஷியல் ஸ்டெப்பில் கொடுக்குறவங்க நம்ம மறக்கவே மாட்டோம்ல. அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து என்னுடைய ட்ராவலிங்கில் இந்த ஜேர்னிக்கு வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காருன்னா யார் அது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது வந்து ஜான்சன் சார். ஜான் சார் ஆக்சுவலாக அவர் வந்து விஜய் டிவியில் வந்து மகாநதி சீரியலோட ஈபின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அவர். அதுக்கு முன்னாடி ரெடி ஸ்டடி பண்ணேன். பிரசன்னா சார் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்தது. ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். விஜய் டிவிக்குள்ளே நான் இப்போது பாப்புலராக இருக்கேன், தெரியும் பிரியங்கான்ற ஒரு நேம் தெரியும் அப்படின்றத தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அது வந்து இவங்க 2 பேரையும் நான் சொல்லுவேன். தென் இதுக்கு முன்னாடி டான்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து சசி அண்ணா வந்து சொல்லி ஆகணும். அவங்க வந்து பிரியங்கா நீ வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுற, ஒரு போல்டாக இருக்க, நீயே வந்து சின்னதாக பண்ணிகிட்ருக்க, பெருசாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோவே என் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுத்தாரு. அவருக்கு வந்து என்னை கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக தெரியும். 6 மந்த்லேயே வந்து ஒரு பர்சன் வந்து என்னை அனலைஸ் பண்ணி நீ இதை பண்ணு அப்படின்னு கொடுக்குறது. எஸ், அது வந்து நீ பண்ண முடியும் பண்ணுன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து தன்னோட பிஸ்னஸை வந்து கையில் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அவர் கொடுக்கும்போது என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு கொடுத்தாரு. ஸோ இவங்க 3 பேரையும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். தென் சந்துரு சார், என்னதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோன் இருந்தாலும் நம்மளோட ரீச் ஸ்டோன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து சந்துரு சார் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தந்திருந்தாங்க விஜயில். அதுதான் தங்க மகள். அதில் வந்து பாரதின்ற ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இது வரைக்குமே பாசிட்டிவ் ரோல் தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரோல் உள்ளே போய் நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சது எனக்குள்ளே ஒரு வில்லி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சந்திர சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எஸ், இந்த 5 பீப்புள்ஸ் தான். சிறப்பு. ஓகே. அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்பவே வெறித்தனமாக அப்படியே வந்து லைக் இந்த ஸ்டேஜை வந்துட்டு இந்த 2 காலம் உடச்சி எடுத்துகிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அண்ட் அந்த ஃப்ளோர் மூமெண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அந்த ஒயிட் கலர் பவுடர்லாம் போட்டு உங்களை போட்டு காலை பிடிச்சி இப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி திருப்பிட்டே இருக்காங்க. லைக் ஸ்ட்ரெயின் எதுவும் கண்டிப்பாக ஆயிருக்கும். அது ஏதாச்சும் எப்படி சொல்லுங்கள், அந்த ரிஹர்சல் டைம்ஸில் எப்படி அது நடந்துச்சு? அதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு ரிஹர்சலில் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த ஜால வந்து போயிட்டு லேண்ட் ஆயிருக்கா? எஸ், லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பல்ஜ் ஆகிட்டு தென் ரத்த கட்டிடுச்சு. நான் கிட்டத்தட்ட வாயே அசைக்க முடியல என்னால் ஒரு 2 days. அதுக்கப்புறம் அது பண்ண ப்ராக்டிஸ் பண்ண பழகிருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தேஞ்சி வந்து தடையுமே வந்துச்சு. அது ஆக்சுவலாக ப்ராக்டிஸில் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் எல்லாம் ஆகும், நம்மளால் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் பெட்டராக கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து பெயின் அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சில இன்ஜுரிஸ் எல்லாம் இருக்கும்.
இல்லை இப்போ ப்ராப்பராக கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும்ல எப்படி லேர்ன் பண்ணணும், எப்படி நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டன்ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. நார்மல் டான்ஸ் என்னால் ஃபோக் பண்ண முடியும், மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஃப்ரீ ஸ்டைல்ஸில் எல்லாமே பண்ணுவேன். ஸோ ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி லிஃப்டிங் இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்ஸ் தான் டான்ஸில். அது கொடுக்கும்போது நம்மளோட பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதை வந்து குறையாக கொடுத்துட்டோன்னா அது கொடுத்து வேஸ்ட் ஆகிடும். நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது அது நமக்கு பெயின் தான் தரும் கண்டிப்பாக. நமக்கு அதோட ட்ரிக் தெரியாது. மேபி இது வந்து ஆல்ரெடி ஃப்ளூயண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ட்ரிக் தெரியும். நம்ம இது வரைக்கும் அதை பண்ணதே கிடையாது. ஸோ ட்ரிக் தெரியாததுனால இந்த மாதிரி சில இன்ஜுரிஸ் எல்லாம் நடக்கும். ஓகே, டெல் அபவுட் யுவர் கோ கண்டஸ்டன்ட் ஜோடி. அவர் பிரதீப் பற்றி சொல்லுங்கள். அவர் எப்படி என்ன இரும்பெல்லாம் சரிங்க? இல்லை, பிரதீப் வந்து ஹீஸ் அ குட் சோல். ஆக்சுவலாக ரொம்ப இன்னசென்ட். அவருக்கு யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு அந்த ஒரு இது தெரியாது. ரொம்ப இன்னசென்ட் சொல்லுவாங்கல்ல, கிராமத்துலேருந்து வந்த பையன். ஸோ ஒரு மாதிரி பாவமாக இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு ஆக்சுவலாக அவர் கூட ஒரு ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகலை. ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிறதா கேட்கணும், நீ சொல்கிறதா கேட்கணும், அப்படி ஒரு ஃபைட். இது நார்மலாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நடக்கிறது தான். பட் நம்ம 3 months ஒரு பர்சன் கூட ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட இது மாதிரி கிளாஷ் ஆகும். நிறைய இடத்துல சண்டை போட்டிருக்கோம் ரெண்டு பேரும். பட் அடுத்த செகண்ட் நானும் அவரும் சம்டைம்ஸ் வந்து நானே போயிட்டேன், வாங்க பிரதீப் பார்த்துக்கலாம், வாங்க சண்டை தானே அப்புறமா பேசிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி இதாக இருக்கும். அவர் ரொம்ப இன்னசென்ட், குட் சோல். அவ்வளோதான். இப்போ அந்த செமிஃபைனலிஸ்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். என்னடா நம்ம அந்த ஒரு ஸ்டேஜ் ஏறி நம்ம எப்படியாவது வந்துட்டு ஒரு ஃபைனலிஸ்ட் அதை தாண்டி நம்ம ஒன்று ரீச் பண்ணணும்னு நினைப்போம். அது கொஞ்சம் நடக்கும்போது நீங்கள் ஏதாவது பேசிக்கிட்டீங்களா, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஏதாச்சு? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் இது வரைக்கும் பெருசாக வந்து டீப்பாக எதுவுமே பேசிக்கிட்டது கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது, ரியலாக லவ் பண்ணுறீங்களாலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் ஒரே விஷயம் என்னென்னா, நான் அவர்கிட்ட பேசுகிற ஒரு இடம்னா ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் ஆல் தி பெஸ்ட் பிரதீப், நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வார்த்தை மட்டும்தான் அவர்கிட்ட பேசுவேன். இது வரைக்கும் அதிகமாக நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது. இந்த 2 விஷயம் தான் நாங்கள் பேசுவோம். ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எதுவுமே பேசிக்க மாட்டோம். கான்வர்சேஷன்ஸ் கம்மியாக இருக்கும் எங்களுக்குள்ள, அதிகமாக பேசிக்க மாட்டோம். பட் ஆனால் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அந்த ஆடும்போது வந்து அதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடும். அதில் வந்து எப்போவுமே அவர்கிட்டையும் குறை இருக்காது, எங்கிட்டையும் குறை இருக்காது. ரெண்டு பேருமே அதை ஃபுல் அவுட்டாக கொடுக்கணுன்ற ஒரு இதுலேயே கொடுத்துருவோம். சிறப்பு. அதாவது ரெண்டு பேருமே அவங்க பேஷன் லவ் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் வர்தா மாஸ்டருக்கும் ஏதோ ஒரு சண்டை இருக்காமே? சண்டையா? ஆமா, சண்டையே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் போற போக்குலலாம் இந்த கேள்வியை கேட்டுட்டு உங்களை வந்து பிரச்சனையில மாட்டி விடுறாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதான் நாங்கள் அந்த பிரச்சனையை சுமூகமா தீர்த்துடலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடலாமா அப்படின்றத. நீங்க கொளுத்தி போட்டாலும் பரவாயில்ல, தீர்த்து வச்சாலும் சரியா, எனக்கு எதுனாலும் ஓகே தான். ஆக்சுவலாக எனக்கு வந்து வர்தா மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். பிஃபோர் நான் ஜோடி வரதுக்கு முன்னாடியே வர்தா மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அவங்க கூடவே ஆடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பிகாஸ் அதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க வந்து கொரியோகிராஃபர், ஆல்ரெடி நிறைய ஸ்டேஜஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஏக்கம் இருந்தது எனக்கு. ஸோ ஜோடி வந்ததுக்கப்புறம் அவங்களோட கொரியோகிராஃபியில் நம்ம ஆட போகிறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்தது. நான் வந்து ஓகே, ஒரு மாதிரி நான் ஜோடியில் செலக்ட் ஆனன்ற ஹாப்பினஸை விட அவர் தான் கொரியோகிராஃபர் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எல்லாம் போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் எனக்கு வராத விஷயத்த வரும்னு சொல்லி ட்ரை பண்ண வச்ச பர்சன் அவர். ஸோ அவரை வந்து எந்த இடத்துலையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் என்கிட்ட. ஏன்னா நான் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஃபுல் பாயிண்ட் அவுட் உன் மேலே இருக்குது அப்படின்னும் போது நீ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக ஒரு கண்டிப்பு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வெளியில் தப்பாக போற்றி ஆகிட்டு இருக்கே தவிர மற்றபடி வந்து வேற எந்த விஷயமும் அவருக்கும் எனக்கும் கிளாஷ் ஆனது கிடையாது. வேற ஏதாவது நீங்கள் சொன்னீங்களா, இல்லைக்கா என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் அந்த கோரியோகிராஃபி வீக்காக இருந்துச்சு அப்படின்னும் போது வர்தா மாஸ்டரோட கோரியோகிராஃபி ஒருத்தர் வீக்காக அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா செமிஃபைனலில் நாங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த பெர்ஃபார்மன்ஸில் என்னோட போர்ஷன்ஸ் வந்து பிரியங்கா அப்படின்னு ஒரு போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எனக்கு அது ஃபீலாக இருந்தது. அப்போ மாஸ்டர்கிட்ட நான் அது சொல்லும்போது எனக்கு கரெக்டு தான், பட் வந்து ஹோல் கொரியோகிராஃபி வைஸ் பார்த்தா அந்த இடத்துல இவ்வளோ தான் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, கால்குலேஷன் இருக்கும். ஸோ அது வைஸ் பார்த்தா அது கரெக்டு தான்.
பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இது எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. பட் பிரதீப்க்கு அந்த இடத்துல கரெக்டாக இருந்தது, அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தான் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக ஃபுல் கொரியோகிராஃபியாக பார்த்தா இட்ஸ் பர்ஃபெக்ட், ஒரு கவரேஜ் பேக்கேஜ் மாதிரி. ஆனால் என்னோடது மட்டும் தனியாக பார்த்தோம், சிங்கிளாக பார்க்கணும், பிரியங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பிரதீப்போட பெர்ஃபார்மன்ஸ் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா என்னோடது கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சிறப்புங்க. ஸோ இப்போ ஒரு ஆக்டராகவும் இருக்கீங்க, டான்ஸராகவும் இருக்கீங்க, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னும் போது இருக்கும்ல, அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்? ஏன்னா சின்ன திரையில் இருக்கும்போது அடுத்து டேரெக்டாக ரூட்டே வந்து வெளித்திரை தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு எப்படி வந்து மக்கள் உங்களை ரிமெம்பர் பண்ண நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அவங்க வீட்டு குழந்தையா பார்க்கணுன்ற ஒரு விஷயம் தான். எனக்கு வந்து பெருசாக ஹீரோயினாக என்ன பார்க்கணும் அப்படியெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. ஒரு இம்பேக்ட் கேரக்டர், ஏதோ ஒரு மூவியோ சீரியல்ஸோ வாட் எவர் எதுனாலும் ஹீரோயினாக பண்ணால் மட்டும்தான் நம்ம ரீச் ஆகணும்னா கிடையாது. ஒரு இம்பேக்ட் ரோல் கொடுத்தாலே எல்லாருக்குமே ரீச் ஆனால் போதும். இவ்வளோதான் என்னோட எய்ம். ஒரு மூவியாக இருக்கட்டும், மூவியில் நான் இப்போ செலக்ட் ஆனால் கூட நான் ஒரே விஷயம் கேட்பேன், நான் ஒரு நிமிஷம் அந்த மூவியில் வந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் இம்பேக்டாக இருக்கணும். அந்த ஹோல் மூவி பார்க்கும்போது இந்த ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு வந்தா செம்மையா பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கணும், என்னோட பெஸ்ட்டும் இருக்கணும் அந்த இடத்துல. அவ்வளோதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இவங்க கூட நடிக்கணும், அவங்க கூட நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது லைக் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு வச்சிருக்கீங்களா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி? எனக்கு வந்து விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. அவரோட பொண்ணாவோ இல்லை அவரோட சிஸ்டராவோ வாட் எவர், அவரோட பிளட் ரிலேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடிக்கணுன்றது ஒரு ஆசை அவரோட படத்துல. எஸ். வேற ஏதாவது? அவர்தான் ஃபர்ஸ்ட் என்னோட பிளான். ஃபர்ஸ்ட் வந்து அவர்தான். ஆக்சுவலா அவரும் என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா இருந்து மேல வந்த பர்சன் தான். எனக்கு அதனால எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு பாசிட்டிவாகவும் அவரோட கேரக்டர் சூப்பராக இருக்கும், நெகட்டிவாகவும் கேரக்டர் சூப்பராக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். பாசிட்டிவ் கேரக்டரில் அம்மாஞ்சி மாதிரி இருப்பேன், நெகட்டிவ் கேரக்டரில் அப்படியே வெளி மாதிரி இருப்பேன். ஸோ அதனால எனக்கு அவரோட கேரக்டர், அவரோட ஆக்டிங் என்னோட ஆக்டிங்கோட ஒத்து போகுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதனால எனக்கு அவர் கூட நடிக்கணும்னு ஆசை. அண்ட் இன்னொன்று இப்போ இப்படி சொல்லுவாங்கல்ல, லைக் நம்ம யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்லப்பா ஏதோ பண்ணுறாப்பா, என் பிள்ளை எனக்கு தெரியும் அப்பயே ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி போட்டு அடின்னு அடிச்சிருவாங்க. அண்ட் இப்போ அதை பண்ணுவாங்க. அண்ட் வீட்டு சைட்லேருந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற நபர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு காலோ மெசேஜோ வருது, யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அப்பா பேசுகிறாரா, என்ன பண்ணுறாரு? அப்பா இப்போ பேசிட்டாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா 4 years பிஃபோர் வரைக்குமே வந்து பேசாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தது, டச்சே கிடையாது. 4 years பிஃபோர் ஒரு நார்மலாக என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, ஓகே ஒர்க் பாரு, அவ்வளோதான். ஃபார்மல் டாக் தான் இருக்கும், அந்த அப்பா பொண்ணுக்கான பாண்டிங்கே இருக்காது. தென் அந்த 4 years கேப்பில் வந்து சுத்தமாக இல்லை, அதுவும் இல்லை. இவ ஒருத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி கூட என்ன பண்றாங்க பிரியங்கா? இல்ல அப்பா கிட்ட இருந்து ஒரு கால் கூட வந்தது கிடையாது எனக்கு. அப்படியே கால் வந்தா கூட அம்மா கால் பண்ணுவாங்க அப்பாவோட நம்பர்ல இருந்து. எனக்கு அப்பான்னு கால் வரும்போதெல்லாம் சரி அப்பா கால் பண்ணுவாங்க, எடுத்து பார்த்தா அம்மா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ பார்த்தா அப்படியே ஆப்போசிட், டோட்டலி ஆப்போசிட். ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா எப்படியாவது ஒரு 4 தடவை 3 தடவை கால் பண்ணிடுவாங்க. எங்கே இருக்க, ஷூட் முடிஞ்சுதா, சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க, ஒட்டவர் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாரு. பிகாஸ் இவ்வளோ நாள் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு நான் அந்த மனுஷனால் உணர முடியும். ஸோ அதை வந்து இப்போ அவர் ஃபீல் பண்ணுறாரு. மேபி 4 வருஷம் நம்ம இருந்திருந்தோன்னா இன்னும் கூட மேலே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இப்போ டெய்லியும் கால் பண்ணுவாங்க அப்பா கிட்ட. நீங்கள் விட்டது எல்லாமே இப்போ அதிகமாக கிடைக்குது. ஏன்னா இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தோணுதா, ஓகே அது முன்னாடியே நீங்கள் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நான் ஆக்சுவலாக என்னென்னா நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தேன் அந்த 4 years. சம்டைம்ஸ் வந்து என்னால் வந்து நப்கின் வாங்கக்கூட கேஷ் இல்லாத மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன் அந்த பீரியடில். ஸோ அப்போல்லாம் வந்து பேரண்ட்டோட சப்போர்ட் இருந்திருக்கலாம், அப்பா பேசியிருந்த அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம் உரிமையாக, அப்பா தாங்க. நம்மளால் ஒரு 3rd person கிட்ட போயிட்டு கேஷ் கொடுங்க திருப்பி தரேன் நம்மளால் கேட்க முடியாது. ஸோ நம்ம ஃபேமிலியும் நம்மளை அப்படி வளர்க்கலை, கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுற அப்படி வளர்த்துருந்தாங்கன்னா மேபி நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்க முடியும். நான் அப்படி கூட கேட்டது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பீரியட்லாம் நான் மிஸ் பண்ணேன் அப்பாவை. ஓகே, அது வருத்தம் மட்டும் இருக்கும். அது மட்டும் இருக்கும். சூப்பர். அண்ட் தனத்துலயும் உங்களுடைய ரோல்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டாங்களா, நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல ஷூட் போயிட்டு இருக்கு, இன்னும் இன்ட்ரோ பண்ணல. ஓகே, வாட் இஸ் ஆல் அபௌட் தி ரோல், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா அன்னபூரணின்னு ஒரு கேரக்டர் அந்த சீரியல்ல. என்னோட பிரதர் வந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸ். ஸோ அதில் வந்து ஒரு நாட்டியான ஒரு சிஸ்டர் தான் நான். ஆக்சுவலாக ரியல் கேரக்டர் அதுதான். ஸோ அதையே அப்படியே அதுக்குள்ளே இன்புட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஃப்ளோவாக வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா வரும், பார்க்கலாம்.
சிறப்புங்க. இந்த ஷூட் டேஸ்லாம் போகும்போது லைஃபே வந்து கொஞ்சம் ஒரு வேற ஒரு எஸ் ஜானரில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருக்க ஃபேஸில் பிரியங்கா வந்துட்டு எந்த ஒரு விஷயம் திரும்பி கொண்டு வரணும்னு நினைப்பாங்க? லைக் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, முன்னாடி ரொம்ப நாட்டியாக இருப்பாங்க, இப்போ கொஞ்சம் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக பர்சனாக மாறி இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேயே மிஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு 3 years பிஃபோர் நான் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த எம்என்சியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெளியில் போகணும்னு நினைப்பாங்க, ரிசைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஒரு 1/2 hour உட்காந்து பேசணும், கவுன்சிலிங் பண்ணணும். அந்த இடத்துல வந்து பிரியங்கா வேறு மாதிரி இருப்பாள், டோட்டல் டிஃப்ரெண்ட். ரொம்ப ஜாலியாக அவங்களே யோசிப்பாங்க, சரி ஓகே நம்ம ஜாப்லேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர் இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னா அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்தோம் அப்படின்னா, முன்னாடி இருந்தது எம்என்சி, அங்கே வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, நம்மளோட ஒர்க் அதுதான். ஸோ அதனால ஜாலியாக மூவ் ஆன் பண்ணும். பட் இந்த மீடியா ஃபீல்டுன்னு வரும்போது நம்மளை சில இடங்களில் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் அந்த இடத்துல நீ காமாக இருந்து தான் ஆகணும், ஒரு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் மிஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ நீங்கள் ஹெச்ஆருங்க என்ன, நீங்கள் நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹெச்ஆரில் ஆஃபீஸில் இல்லையே மீன் போட ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி. ஓகே, ஆக்சுவலாக ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். எனக்கு அந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பீரியடுக்கு அப்புறம் கோ ஹெச்ஆர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னடா இவ மட்டும் இவ்வளோ ஜாலியாக இருக்கா, இவ மட்டும் அந்த ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஒரு பொசசிவ், எல்லா எம்ப்ளாயிஸும் இவக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இவக்கிட்ட ஜாலியாக இருக்காங்க, ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சின்ன பாயிண்டில் புள்ளி வைப்போம் இல்லையா, பிளாக் மார்க்கு, அதை வந்து பெருசாக பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஃப்ளோரில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டேன் தெரியாமல். ஸோ அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி லெட்டர் போட்டாங்க. ஸோ ஓகே, ஆக்சுவலாக ஃப்ளோரில் யூஸ் பண்ணக்கூடாது, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். தென் அதை வந்து பெரிய பாயிண்ட் அவுட்டாக பண்ணி லெட்ரு போட்டாங்க. ஓகே, கம்ப்ளைண்ட் லெட்டர் வாட் எவர், ஓகே, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடணும், நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுறது தான் ஒர்க். ஸோ அப்படி வந்தது தான். அதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் நம்ம வேலை கேட்கணுன்னா கூட அதுக்கு ஒரு 1 month ஆகும். 1 month நம்மளால் வந்து இன்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ டான்ஸுன்ற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக நான் காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் நான் கிளாஸ்க்கே போக மாட்டேன். ஃபுல்லாக ப்ராக்டிஸ், டான்ஸ் காம்படிஷன்ஸ், அப்படி வேறு காலேஜஸ்க்கு போய் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணுறது தான் என்னோட பெரிய ஒர்க்காக இருந்தது காலேஜில். ஸோ காலேஜ் லைஃபையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜ் யார்? 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர் சொல்லுங்கள். சாண்டி மாஸ்டர். எப்படி அவர் லைக் ஆஃப் ஷூட்டில் எப்படி அவர் பேசுவார், என்ன பண்ணுவார், ஏதாவது மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு? எஸ், ஆக்சுவலாக ஆன் ஸ்டேஜ் வந்து அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட், அதை கரெக்டாக சொல்லிடுவாங்க. தென் ஆஃப் ஸ்டேஜ் வந்து நீ என்ன பண்ணணும் இதுக்கப்புறம், இது வரைக்கும் ஓகே, இது கரெக்டாக இருக்குது, இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு கைடன் மாதிரி இருப்பார் அவர். ஸோ அதனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பர்சனலாகவும் சரி, அவர் வந்து பேசும்போது கூட ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. ரொம்ப ஜோயலாக பேசுவார். நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கலாம் விடு, ஸ்ட்ராங்காக பண்ணுற, நீ இதை பண்ணிட்டே இரு, வரப்போகுது, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பார். ஸோ அதனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சிறப்புங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஜேர்னியை பற்றி ஷேர் பண்ணிங்க. அண்ட் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். அண்ட் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் sacas.ac.in.